ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வரமிளகாவும் போட்டுக்கலாம், இல்லைனா காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்து பொடியாக்கிக்கோங்க. இப்போ வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு உரிச்சு போட்டாலும் ஓகே, உரிக்காமல் போட்டாலும் ஓகே. அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எண்ணெய் போடாமல் இதெல்லாம் வறுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச அந்த பொடியிலே அந்த பூண்டை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சோன்னு இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே கிளறிட்டே இருங்க. ஒரு நல்ல ஸ்மெல் வந்து அடி பிடிக்கிற ஸ்டேஜில் வரும்போது எடுத்துருங்க. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.